வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த மகாசபையிலே கூடியிருக்கும் சிந்தனையாளர்களே, அறிவில் முழுமை பெற்ற பிரம்மஞானியர்களே, மனவளக்கலை அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியும் பாராட்டுகளும். காலையில் 2 பொருட்களை பற்றி ஆழ்ந்த சிந்தனை ஈடுபட்டிருந்தோம். இப்பொழுது சிந்தனையோர் வழி வாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு என்ற 2 தலைப்புகளில் சிந்திக்க இருக்கோம். ஆதிகால மனிதன் தொட்டு இந்த வரையில் மனித இனம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கூட சிந்தனை வழியே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் என்று பார்த்தால் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். சிந்தனையோர் வழி வாழ்ந்திருந்தால் மனித குலம் இன்று இருக்கக்கூடிய சீர்கேடுகள், துன்பங்கள் சமுதாயத்தில் இராது. சிந்தனை என்றாலே மனதை பொறுத்துத்தான் சிந்தனை. மனமில்லாத மனிதன் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை என்று நான் அடிக்கடி கூறி வருகிறேன். ஆனால் மனிதனால் அறியப்படாத, அறிய முடியாத ஒரு ரகசியம் பிரபஞ்சத்திலே இல்லை. ஏனென்றால் எங்கும் நிறைந்த இறையாற்றல் அணு தொடங்கிய அன்று முதல் கொண்டு இன்று வரையில எல்லா இயக்கங்களையும் ஒழுங்காக நடத்தி வருகிறது. அந்த இறையாற்றலினுடைய பெருமையை சொல்ல போனால் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இந்த 4 வளங்களும் நிறைந்ததுதான் இறைநிலை. வற்றாத இந்நான்கும் விண்முதலை பூதங்கள், வான்கோள்கள், உலகம், உயிரினங்கள், அறிவில் 1 முதல் 6 என்ற முறையில் பார்த்தால் அதே இறைநிலையானது பரிணாமத்தில் மனிதன் வரையிலே வந்திருக்கிறது. அப்போ மனிதனிடம் இருக்கக்கூடிய அறிவின் பெருக்கம், மதிப்பு என்ன என்றால் இறைநிலையினுடைய மதிப்பு அத்தனையுமே பொட்டன்ஷியல் என்று சொல்வார்கள். அது மாதிரி இருப்பாக இருக்கிறது. அதை எந்த அளவில் மனிதன் விரித்து செயல்படுத்துகிறானோ அந்த அளவில் பயனும் கிடைக்கும். இதுவரையில் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கூட தொன்மை எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராய்ந்த போது கண்டுபிடித்த தத்துவம்தான் பிரபஞ்ச பரிணாமம். பரிணாமம் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றாக விரிந்து கொண்டே போகும். அப்படி பார்த்தால் மனிதன் எங்கே இருந்து, மனிதனுக்கு முன்னால என்ன இருந்தது, மனிதன் எப்படி வந்தான் என்று நீங்கள் ஆராய்வீர்களானால் வித்தில்லாத ஒரு உருவம் தோன்ற முடியாது. இந்த வித்து மனிதனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விலங்கின வித்திலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான். விலங்கினங்கள் எப்படி வாழ்கின்றன என்று பார்த்தால் சாப்பாடு, உணவு செய்ய தெரியாது எந்த விலங்கினத்துக்கு.
அதனால் மற்றொரு விலங்கை உணவாக கொள்ள வேண்டும். வதைத்தல், அடுத்தது கொலை செய்தல், மூன்றாவது அதனுடைய உடலை உணவாக கொள்ளுதல், நான்காவது அது வாழும் சுதந்திரத்தை அளித்தல். இந்த 4 குற்றங்களை செய்து கொண்டுதான் எந்த விலங்கினமும் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இரையாற்றலினுடைய நீதி சிவகாந்த ஒரு நிலையமான ஒவ்வொரு ஜீவனுக்கும் என்ன செய்தாலும் அந்த செயல் அலை வடிவத்திலே சுருங்கி கருமையத்திலே இருப்பாகிவிடும், தன்மையாக மாறிவிடும். அப்படி பார்க்கிற போது விலங்கினம் செய்த 4 குற்றங்கள் தன்மையாக மாறி இருக்கின்றன. அதிலிருந்து மனிதனும் தோன்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கருமையத்திலிருந்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பிடும். அந்த 4 குற்றங்களும் செய்யாமலேயே இவனுக்கு அந்த 4 குற்றங்களும் தன்மையாக வந்துவிட்டது. என்ன? பிறரை வதைத்தல் அல்லது துன்புறுத்தல், கொலை செய்தல், அவர்கள் உடலை பறித்தல் என்பது பதிலாக பொருளை பறித்தல், கடைசியாக அவர்கள் வாழும் சுதந்திரத்தை அழித்தல். இந்த 4 குற்றங்களும் மனிதனிடத்தில் அவன் செய்யாமலேயே கருத்தொடராக பரிணாமத்தில் வந்துவிட்டது. அப்போ எல்லாரிடமும் இந்த 4 விதமான குற்ற செயல்களும் அடங்கி இருக்கின்றன. சந்தர்ப்பம் வராது, கிடைக்காததுனால பலர் அதற்கு உரிய செயல்களை செய்யாமல் விட்டிருக்கிறார். ஆனாலும் எல்லாரிடத்திலையும் இந்த குணங்கள் உள்ளன. நீங்கள் இதை ஒத்து பார்க்க வேண்டுமானால் உலகம் முழுவதும் சட்டங்கள் வழியே தான் மனிதன் வாழ்ந்து வருகிறான் என்று பார்த்தால் அந்த சட்டங்களில் குற்றங்களும் குற்ற விளக்க நூல்களும் நிறைய வந்திருக்கின்றன. அந்த குற்ற விளக்க சட்டங்களை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்று சொல்வார்கள். அன்று முதல் இன்று வரையில் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்ற விளக்க சட்ட நூலை எடுத்து நீங்கள் பார்த்தால் இந்த 4 குற்றங்கள் தான் இருக்கு. பிறரை துன்புறுத்துதல், கொலை செய்தல், பிறர் பொருள் பறித்தல், பிறர் சுதந்திரத்தை அளித்தல். இந்த 4 குற்றங்களோடு மனிதன் வாழும்போது அவனுடைய செயல்களெல்லாம் தூய்மையாக இருக்க முடியாது. அதனால மனிதன் இந்த குற்றங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றபோது ஆன்மாவை அறிய வேண்டும், ஆன்மாவாக இருக்கக்கூடிய இறை நிலையை உணர வேண்டும். அப்போதுதான் இந்த குற்றங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல், குற்றங்களை கடந்து நல்ல தூய்மையான வாழ்வை அடையக்கூடிய ஒரு பெருமை மனிதனுக்கு கிட்டும். அதற்காக தான் ஆன்மீக வாழ்வு என்ற தளத்தில் இதுவரையில் வந்த பெரியவர்கள் நமக்கு எத்தனையோ திட்டங்களை வகுத்து கொடுத்திருப்பார்கள். அப்படி இருந்து கூட குற்றங்கள் குறைந்தனவா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் இந்த குற்றங்கள் வந்த காரணத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை மனிதனால. அவை போற்றிக் கொள்ள வழி கொள்ளவில்லை. இதை சிந்திக்கும் வல்லமையுடையவர்கள் சிந்திக்கின்றார்கள் என்றால்
மனித மனம் 14 to 40 வரையில் ஓடும்போது உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள் எல்லாம் வரும். 8 முதல் 13 வரையில் ஓடும்போது அமைதியான நிலை ஏற்படும். அது இன்னும் குறைய குறைய இறைநிலையோடு இணைந்து உள்ளுணர்வு பெற்று வாழக்கூடிய நிலை ஏற்படும். இது பயிற்சியினால் வறுமை அல்லாது சாதாரணமாக வராது. எத்தனையோ தடவை பெரியவர் எழுதிய நூலை படிக்கிறான் ஒருவன், ஆனால் பின்பற்றுவது பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார். அதனால இத்தகைய முறையில் மனிதனை பற்றி மனிதன் சிந்தித்து மனிதனுக்கு துன்பம் எழாத ஒரு வாழ்க்கை நெறியை தெரிந்து கொண்டு அனுபவிப்பதற்கு எல்லாருக்கும் நேரம் இல்லை, அந்த சிந்தனை ஆற்றலும் இல்லை. இதற்காக அதற்கென தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பெரியோர்கள், சிந்தனையாளர்கள் எப்பொழுதும் தன்னை பற்றி மாத்திரம் அல்லாது உலகை பற்றியும் உலக மக்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். சிந்தனை என்பது சிந்தனையினால பெறக்கூடிய ஒரு அறிவு, ஒரு டேம் மாதிரி அணைக்கட்டு. அதில் மேட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வந்து சேரும். அதே போல உலகில் உள்ள மக்களுடைய தேவைகள், அந்த தேவையை முடிக்க வேண்டிய நல்ல முறைகள் எல்லாம் யாரிடம் இருந்தாலும் சிந்தனையாளர்களிடம் வான்காந்தத்தின் மூலமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா துன்பங்களுக்கும் ஒரு விடிவு, அதை போற்றிக் கொள்ளக்கூடிய தெளிவு, துணிவு, இவைகளெல்லாம் சிந்தனையாளர்களுடைய ஆராய்ச்சியிலே அவர்களுக்கு நன்றாக விளங்கிவிடும். சாதாரணமாக சிந்திக்க முடியாதவர்கள் அப்படியே விட்டு வாழ்க்கை போனபடியாக செய்யலான்றது இல்லாத சிந்தனையாளர்கள் சிந்தித்து காட்டும் வழியை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் சிந்தனையோர் வழி வாழ்வு என்பது ஒரு திட்டம். சிந்தனையோர் வழி வாழ்வு என்று சொன்னாலே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஆனால் அந்த சிந்தனையை மற்றவர்கள் செய்து காட்டிய முடிவு சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் பின்பற்றவும் முடியும். அத்தகைய முறையில் சிந்தனையாளர்களுடைய முடிவுகள், தெளிவுகள் இவையெல்லாம் நமக்கு அவசியம். அவர்கள் காட்டிய வழிகளை உணர்ந்து 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 நாமும் பின்பற்றுவோம். ஒரு ஐந்தொழுக்க பண்பாடு என்று ஒரு சிந்தனையின் தெளிவிலே வந்த கருத்துக்களை விளக்கிறது. அதில் 5 ஒழுக்கத்தை பற்றிய விரிவான விளக்கம் இருந்த போதிலும் ஒரு சிலருக்கு அந்த அளவு கூட விரிந்து அதை ஆராய முடியவில்லை என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு நான் சொல்லலாம் இவ்வளவுதான், அதையெல்லாம் படித்து நீங்கள் உணர வேண்டியது அவசியமே இல்லை. அந்த 5 ஒழுக்கத்தையும் சுருக்கி கொடுக்குறேன். என்ன? பிறர் மனதுக்கும் உடலுக்கும் நான் துன்பம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவு. துன்பப்படுபவர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். இந்த 2 அறநெறியை மனிதன் பின்பற்றுவது சிரமமா? எந்த நாட்டிலே, எந்த காலத்திலே, எந்த வயதிலே என்றாலும் எல்லாரும் பின்பற்றுவோம். பிறருக்கு உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் செய்ய மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு முடிந்த வரையிலே என்னால் ஆன உதவியை செய்வேன்.
மனசில் வச்சுங்க. இதுதான் இதுவரையில் வேதங்களை எழுதியவர்களுடைய கருத்து, புராணங்களை எழுதியவர்களுடைய கருத்து, நூல் வடிவத்திலே வந்த அறிஞர்களுடைய கருத்து. எல்லாவற்றையும் நீங்கள் கடைந்து எடுத்தால் இந்த இரண்டே செயல்தான். இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து நடந்து கொண்டோமே ஆனால் சிந்தனையாளர் வழிவாழ்வு என்ற ஒரு பேரு எல்லாருக்கும் கட்டி சுலபமானது, பின்பற்றக்கூடியது. ஒரு பெரிய கூட்டத்தில் இதை விளக்கி இவ்வாறு எல்லாருமே பின்பற்றினால் உலகம் எப்படி இருக்கும் கேட்டேன். அதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் குரலை எழுப்பி கொடுக்குறாங்க, சொர்க்கம் போல இருக்கும் உலகம். அதை மாத்திரம் நம்பாதீங்க. சொர்க்கம் எப்போ கிட்டும்? செத்த பிறகு. செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போய் அங்கே இவ்வளவு இன்பம் இருக்கிறது என்று வந்து சொன்னானே, அவனுக்கு அங்கே போய் கிடைத்த அனுபவத்தை பற்றி சொன்னானா? செத்த பிறகு அவன் அனுபவித்ததா அது என்று பார்த்தால் இல்லை. இது ஒரு ஹிப்னாட்டிசம். இப்படியே நம்பி 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 கொண்டு இருக்கிறத விட சிந்தனை செய்து பார்த்தா உடல்ல இருந்து உயிர் விட்ட பிறகு எந்த உணர்ச்சியும் சீவனுக்கு கிடையாது. ஏனென்றால் சீவன் செயல்பட வேண்டுமானால் உடல், உயிர், சிவகாந்தம், கருமையும், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் என்ற 8 இயக்கங்களும் தொடர்ந்து இயங்கும் போதுதான் சீவனுக்கு இன்பம், துன்பம், நல்லது கெட்டது உணரக்கூடிய சக்தி எல்லாம் உண்டு. அப்படி இல்லையானால் சடப்பொருள் தான். அதனால அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்ம வேணாம். நாம் செயல் செய்தால் அந்த செயலுக்குள்ளாகவே இறையாற்றல் நீதி அடங்கி இருக்கிறது, விளைவு தருகிறது, தக்க விளைவு தருகிறது. கொஞ்சம் கூட தவறுதே தவறாது அதை உணர்ந்து கொண்டு நல்லதையே செய்வோம். அந்த உள்ளதை உணர்வோம், நல்லது செய்வோம், அல்லதை தானாக போய்விடும். இந்த சுருக்கமான நெறியை நாம் பின்பற்றுவதோடு மற்றவர்களுக்கும் இதை பரவிடுவோம். போதிப்பதும் சுலபம், பின்பற்றுவதும் சுலபம். பின்பற்றாத போதிப்பது என்பது எடுக்காது. அந்த அடுத்து சிறப்பான பெண்மதிப்பு என்ற கருத்தை நாம் ஆராய உள்ளோம். சாதாரணமாக பேசும்போது சொல்றாங்க, உலகில பெண்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டுமானால் பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஆண்கள். இதை விட என்ன பெருமை என்று சொல்றார். அது மாத்திரம் அந்த பெருமை அல்ல. பாதி பேர் ஆண்களாக இருந்த போதிலும் கூட அந்த பாதி பேரை கூட பெற்றெடுத்தவர்கள் இந்த பாதி பெண்கள் தான். அப்போ எங்கே இருக்கிறார்கள்? பெண்களுடைய மதிப்பு எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்து நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த உலகை 22 தடவை சுற்றி இருக்கிறேன். என்னுடைய ஆயுள் 61வது ஆண்டு தொடங்கி மேல் பக்கமாக இருந்து கீழ்ப்பக்கமாக வந்தது உண்டு, கீழ்ப்பக்கமாக சென்று மேல் பக்கமாக வந்தது உண்டு. எல்லா நாடுகளும் பார்த்தாச்சு. ஆனால் ஒரு வேடிக்கையாக எங்கே வினோதம் இருக்கிறது என்று பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள சில குடும்பங்களோடு தங்கி அவருடைய பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் கருத்துக்களையும் உணர்ந்து கொண்ட போது எல்லா நாட்டிலேயும் இதுவரையில இன்னும் பெண்களை 2வது தரமாக அடிமைகளாகத்தான் வைத்திருக்கின்றார்களே தவிர பெண்களுக்கு தனியாக சமமதிப்பு கொடுத்து உள்ள நாடும் இல்லை, மனிதனும் இல்லை.
இது எவ்வளவு நன்றி கட்டத்தனம் பாருங்க. அது எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இந்த மதிப்பு மாற வேண்டும். உண்மையான உண்மையை உணர வேண்டும். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? உயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இதை மனதில் வச்சு பாருங்க. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கக்கூடிய சக்தி உள்ள நிலையானது. உயிரினத்தை தோற்றுவிப்பதற்கு பெண் உருவத்தை உருவாக்கி பெண்களிடமே விட்டுவிட்டது. அப்போ இறைவனுக்கு இறைநிலைக்கு அடுத்தபடியாக பெண்களை வைத்திருப்பது இறையாற்றல். இது ஒன்று போராடா? அல்லது நாம் வாழ்க்கையில எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்த்தால் அந்த பெண் மதிப்பு எவ்வளவு என்பது உணர்ந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்று சொல்வார்கள். சமம் ஆகவே ஆகாது. சமமும் இல்லை, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. பெண்களுடைய தோற்றம், வாழ்வு ஒரு சிறப்பு நிலை. அதைத்தான் உணர வேண்டும் என்பது. நான் சுற்றி வந்த எல்லா நாடுகள்லையும் மதர்ஸ் டே என்று கொண்டாடுறாங்க, சில்ட்ரன் டே என்று கொண்டாடுறாங்க, ஹஸ்பண்ட்ஸ் டே என்று கொண்டாடுறாங்க. எல்லா கொண்டாட்டமும் இருக்குது. எந்த நாட்டிலையும் மனைவியினுடைய நலம் என்று ஒரு நாள் கூட இல்லை, ஒரு கொண்டாட்டம் கூட இல்லை. இது எவ்வளவு மறதியா அல்லது மயக்கமா என்று பாருங்கள். அதனால இதை நினைவுபடுத்த வேண்டும் என்று எண்ணி மனைவி நலவேற்பு நாள் என்று ஒரு நாளை ஏற்படுத்தி ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நமது நாட்டிலே சரி எங்கே மனவளக்கலை மன்றங்கள் உள்ளது அங்கெல்லாம் இந்த மனைவி நலவேற்பு என்ற ஒரு கொண்டாட்டம், ஒரு விழா ஏற்படுத்துகிறோம். ஒரு விழா என்ன வேடிக்கையோடு பார்த்துட்டு போறதுக்கல்ல. ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்மையினுடைய சிறப்பை உணர வேண்டும் என்பதற்கு அங்கே சில காட்சிகளையும் கருத்துக்களையும் கொடுக்கிறோம். அந்த கருத்து பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் பற்றற்று துறவியை போல வந்தாச்சு. பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு மற்றவற்றால் என் வாழ்க்கை தொலையாகி மற்றவர்க்கும் செயலாற்றும் பகியாற்று என்ற மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்து மகிழ்கின்றேன் என்று ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் இதை சொல்லவும், எல்லாரும் அதை உணரவும், சொல்லி ஒரு பணி கொடுக்கவும், அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த உண்மையை உணர்வை ஏற்படுத்துவதற்கு நம் நாடெங்கும் இப்பொழுது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த விழா நடக்கிறது. இன்னும் அந்த விழாவினுடைய மதிப்பு பரவ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை மறுக்க முடியுமா, மாற்ற முடியுமா? ஒரு ஏதோ ஒன்றை விட்டு வந்துட்டாங்கன்னா துறவி ஆமா பேசுங்க. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பெருநோய்க்கு கடமையற மாற்ற ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிறாளே, இது எந்த அளவில் உயர்வு சிறப்பு என்று
மனித குலம் உணரணும், ஒவ்வொரு மனிதனும் உணரணும், ஆண்மகனும் உணர வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவு தெய்வீகமானது. ஒரு ஆண் உற்பத்தி ஆகிறார், அந்த ஆணுக்கு 24 வயசான உடனே ஒரு பெண் வாழ்க்கை துணையாக தேவை இருக்கிறது. உடனே அந்த தேவையை யாரால முடிக்க முடியும்? அப்போது இரையாற்றல் அதுக்கு 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக அவனுக்கென ஒரு பெண் பிறவியை கொடுத்து விடுகிறது. அப்போ அதனால்தான் சொல்றது, திருமணம் என்பது தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்டது என்று. அத்தகைய தெய்வீக செயல்களை உணரும் போது இன்று உணராதவர்கள் பெண் குழந்தைகளை அப்படியே கொண்டு போகிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அளவு வருமானம் சம்பாதிக்காதவர்கள், அதாவது ஒரு இழப்பு அப்படி கருதி இருக்கு. ஆனால் நாம் சிந்திப்போம், பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் மாத்திரம் இருக்கிறதா வச்சுங்க. ஒரு ஊரில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பிடுங்க, அந்த நாடு எப்படி இருக்கும்? அந்த முறையிலே சிந்திக்க வேண்டியது இந்த காலகட்டம். அப்படி சிந்தித்தால் நாம் சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியில கொடுக்குறோம். எனக்கு யாராருக்கு எது சினம் ஏற்படுகிறது எழுதுகிறது. எழுதிய பிறகு யார் மேல அடிக்கடி சினம் உண்டாகிறது என்று 2வது எழுத சொல்றோம். அப்போ அதில் 1-2 போட்டு எழுதுறாங்க இல்லையா? இந்த பயிற்சியை நான் உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்றங்களில் நான் கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சி கொடுக்குற போது எழுதிட்டீங்களா? எத்தனை பேர்? என்னுடைய லிஸ்ட்ல 10 பேர். முதல் வரக்கூடிய நபர் யாருன்னு கேட்பார். கையில் வாங்கி வச்சுட்டு, இது யார்? ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 80% என்னுடைய மனைவிங்க. பெண்களாக இருந்தால் எங்கள் கணவர். இந்த அளவில் கணவன் மனைவி உறவை வைத்து வாழும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் வைஃப் இன் த ஃபேமிலி லைஃப் என்று நியூஜெர்சியில் ஒரு பெரிய மீட்டிங். அதில் ஒருத்தர் கேட்குறார். அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் தான். அது காரணம் என்னன்னா, அவருடைய மனைவி அவர் சொல்படி கேட்கலன்னு இருப்பான். எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன் அதே சபையில், as you think, marriage is not the license to torture his own life partner. அந்த மாதிரி தவறான எண்ணம் ஒன்று இருக்குது. திருமணம் செய்து கொண்டு மற்ற பார்ட்னரை எவ்வளோ வேணாலும் துன்புறுத்தலாம், அதுக்குரிய லைசன்ஸ் தான் திருமணம் என்று நினைக்கிறீங்க. அப்படி இல்லை என்று விவரமாக அந்த உறவில் உள்ள ஒரு உண்மை நிலை உணர்த்து வச்சேன். எல்லாரும் உணர வேண்டும். ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண் மக்களை நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். அவர்களுக்குரிய மதிப்பை அளித்து
அதனால் வரக்கூடிய பெரிய நன்மைகளை நீங்களும் அடைய வேண்டும், பிற்காலத்தில் சந்ததிகளும் அடைய வேண்டும், உலகம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய துவக்க உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க. இதுவரையில் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் என்னன்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, மனித பிறவின் நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை ஈடேற்றி கொள்ளக்கூடிய முறையில் ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், நம்முடைய அறிவின் பயணம் தான், இறைநிலையை நோக்கிய அறிவின் பயணம் தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அந்த நோக்கத்தோடு நாம் பின்பற்றும் போது பிணக்கில்லாத அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காக என்ன செய்தோம்? இறைநிலையை அறிகிறதுன்னு சொன்னால் நேரடியாக இறைவனை கண்டுவிட முடியாது. நம்ம சாமான்களுக்கு கலாய் பூசணும்னு நினைச்சாலும் கூட அந்த பித்தளை அல்லது மற்ற பொருளில் உள்ள அழுக்குகளை நீக்க வேண்டியதாக இருக்கு. அழுக்குகளை நீக்கித்தான் அந்த ஈயம் பூசுறாங்க. அதுபோல முதல்ல ஒவ்வொருவருடையும் இதுவரையில் வாழ்ந்த முறையினாலும் எத்தனையோ ஜீவன்களை தாண்டி வந்திருக்கிறது இந்த ஆன்மா. அந்த ஆன்மாவில் அதாவது தரம் மாற்றம் அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு அந்தந்த தன்மையை கொண்டு இருக்குது. அவைகளெல்லாம் இந்த மனிதனாக வந்த பிறகு எல்லாமே சரியா இருக்குமா, ஒத்து வருமானு பார்த்தா இல்லை. அங்கே 6 குணங்கள் எல்லாம் எழுந்து இயங்கி இருக்கின்றன. 6 குணங்கள் இருக்கிற வரையில நம்முடைய மன அலை சுழல் விரைவு அதிகமா இருக்கும். 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட். அதுல இறைநிலை உணர்வு வராது. அமைதி நிலைக்கு போய் தான் அதன் பிறகு அந்த அமைதியாக உள்ள இறைநிலையோட கலக்க முடியும். அதற்காக வேண்டி இந்த உணர்ச்சி வயப்பட்ட குணங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் ஒன்றொன்றாக அதை ஆராய்ந்து அதை மாற்றிக்கொள்வதற்கும் இது வரைக்கும் நடந்த பயிற்சிகள். கடைசியாக இறை உணர்வு வேண்டும். அந்த இறையை உணர்ந்து கொள்வதற்கு மனிதனுக்கு பொட்டன்ஷியல், அதாவது இயற்கையாகவே அமைப்பில் அவ்வளோ ஆற்றலும் இருக்கிறது. ஏன் இறைநிலையை தான் எத்தனை பரிணாம தத்துவங்களையும் தாண்டி இப்ப மனிதனாகவும் மனித மனமாகவும் இருப்பதனால சுலபமாக முடியக்கூடியதுதான். ஆனா இந்த களங்கங்கள் எல்லாம் போக்கணும் இல்லையா? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து அமைதி நிலைக்கு மனம் வந்தாலும் அங்கே நிலைக்கும். ஒன்று நிலைக்கணும், ஒன்று அதை பற்றிய அறிவு வேணும். அதற்கு எல்லாருக்குள்ளாகவும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அது எப்படி அணுகி அதுவாக மாறுவது என்று பயிற்சியில நாம் அடைவதற்கும் இப்பொழுது ரிலிஜியன், அதற்கு மேலாக அதாவது மதம் என்றதும் இறை உணர்வு என்பதை பற்றியும் என்ற சிந்தனைக்கு எடுத்திருக்கோம். நண்பர்களே, இப்பொழுது துரியதவம் இயற்றுவோம். இது துரியதவம் மற்ற துரியாதீதம் என்ற முழுமையான தவத்துக்கு இது முன்னோடியாக உள்ளது. நாளை காலையில அந்த துரியாதீதம் என்ற தவத்தையும் நாம் உணரப் போறோம். அதற்கு முன்னதாக துரியதவம் என்றது உச்சியில மனம் செலுத்துவது. இந்த தியானத்துல ஒரு தத்துவம் இருக்கிறது. தத்துவம் என்றால் விஞ்ஞானமே இருக்கிறது. என்னன்னா, ஒரு கோடு போட்டிருங்க, இதுதான் இறைநிலை, ஆதியாக இருந்த நிலை. அதன் பிறகு பரிணாமத்துல எத்தனையோ பொருட்கள் தோன்றி மனிதனும் வந்திருக்கான். இப்போ மனித மனம் இயங்குவது 4 அடிப்படையாக சொல்லலாம். பேட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா, டெல்டா. பேட்டான்னா நம்முடைய புலன்கள் இயங்கும் போது நம்முடைய ஜீவகாந்த சக்தி அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக மாறி
இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நமது மன அலை அதை உணர்ந்து கொள்ளும் போது அதனுடைய விரைவு என்ன என்ற கணக்கெடுத்தாங்க இஇஜி மூலமாக. அதில் 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட் 14 இருந்து 40 வரையில் ஓடும். அதன் பிறகு அதை தாண்டி விட்டால் புலன்கள் இயக்கத்தை தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்க, there is no conversion or transformation into pressure, sound, light, smell and taste. இந்த 5ஆகவும் மாறலன்னு சொன்னா அப்ப அப்படியே அந்த சக்தியை, அந்த ஜீவகாந்த சக்தியை அதுவாகவே வைத்துக்கொண்டு அதிலேயே மன அடங்கி அதை தியானம் செய்கிற போது ஆல்பா வேவ், அமைதி அலை என்பது வரும். அதுதான் 8 இருந்து 13 வரைக்கும். அப்போ அமைதி நிலைக்கும் இந்த உணர்ச்சி பொங்கிய நிலைக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க ஒரு ரங்கராட்னத்துல ஏறி உட்கார்ந்துட்டீங்க, உட்கார்ந்து சும்மா அது ஓடாத போது பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். ஆனா அது ஓட ஆரம்பிச்ச பிறகு எந்த பொருளையும் முன்ன பார்த்த மாதிரியா பார்க்க முடியல. அதே போல புலன்கள் மூலமாக மனம் இயங்குற போது எந்த பொருளையும் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத அலைச்சல். இங்கே அமைதி நிலை. இந்த அமைதி நிலையை நீங்க பழக 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 அது ஒரு பதிவாகி, அது ஒரு குணமாகி, அதாவது தன்மையாகி, எந்த செயல் செய்தாலும் அப்பப்போது நினைவெல்லாம் வருது. அதே போல அதுக்கு பதிலாக அந்த நிலை வரும். அந்த நிலை வர்ற போது நமக்கு அமைதியாக அதை பற்றி சிந்தனை, அதில் உள்ள விளைவுகள், அதனுடைய அனுபவங்கள், இவைகளெல்லாம் தெட்ட தெளிவாக வரும். அமைதி நிலையில் தான் உண்டாகும். அதற்கு மேலாக தீட்டா வேவ், டெல்டா வேவ் என்பது 4 இருந்து 7 வரைக்கும், 1 இருந்து 3 வரைக்கும் டெல்டா வேவ் சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் பழகிக்கொள்ற போது இப்ப நாம் ஆக்கினியில வந்தோம். ஆக்கினியில வர்ற போது புலன்களை கடந்து நிற்கிற நிலைதான் அது. அது சரியாக நாம் உணராதனால ஏதோ ஒன்றை கவனிக்கிறோம்னு நினைக்கிறோம். புலன்கள் இயக்கத்துக்கு அந்த ஃப்ரீக்குவன்சியே 14 to 40 சைக்கிள், அது வேற. இப்ப அதை தாண்டி வந்திருக்கும். ஆனாலும் பழக்கத்தினால அடிக்கடி அந்த ஃப்ரீக்குவன்சி மாறி போது ஆக்கினியில கவனம் இருக்கிற போது கூட அதை நினைக்கிறோம், அங்க போறோம் இங்க போறோம்னா அந்த ஃப்ரீக்குவன்சி மாறின உடனே அதுக்குரிய அங்க பதிவான பதிவுகள் எல்லாம் விரிவுக்கு வருது. இப்போ இந்த துரியம் என்ற நிலைக்கு வந்திருக்கிற போது அதே இன்னும் ஸ்திரமாக அலைச்சல் இல்லாத அந்த புலனை கடந்து நிற்கக்கூடிய நிலையில வர்ற போது என்ன உண்டாகுது என்பதை நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமா திருமூலர், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையில் முடிச்சு அழுப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், தன் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அதாவது சென்னியில் அங்கே இதே குண்டலினி சக்தி அங்கே வைத்து அங்கே தியானம் செய்யும் போது ஏற்படக்கூடிய மன அலைச்சல் என்னென்ன செய்யும் என்றதை சொல்றார் பாருங்க. தன்னை அறிந்து அங்கதான் நான் தான் இறைவன் தான் நானாக இருக்கிறேன் என்பதை உணரக்கூடிய அளவுக்கு கொண்டு போறோம். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அழுப்பார்கள். முன்வினை என்பது சஞ்சய கர்மம், அது ஒரு முடி போல. அதை அழுத்து அது என்னென்ன நம்ம செய்திருக்கோம் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை விளங்கிக் கொள்வார்கள். முன்னை வினையின் முடிச்சு அழுப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். பின்னாலே ஏற்பட்ட பிராரப்த கர்மம், இந்த உடல் எடுத்த பிறகு ஏற்பட்ட வினைகள் எல்லாம் இருக்கிறத அவைகளை பிடித்து பிசைவார்கள். ஆராயக்கூடிய தன்மை உண்டாகும். பிடித்து பிசைவார்கள், அதில் நல்லது கெட்ட தெரிந்து கொள்வார்கள். எதனால? சென்னியில் வைத்த சிவனோடாலே உச்சியில போன ஒரு பெருமையினால அதில் கிடைக்கக்கூடிய லாபம் இது. அதான் இப்ப துரியம் என்ற நிலையில நாம் அதாவது சவமாக செய்கிறோம். அந்த நிலை பழக 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 அதற்கு ஏற்றவாறு நம்முடைய மன அலைச்சல் வரும்போது இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு அது கலந்து செயல்படும் போது
பல்வேறு ரகசியங்கள் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு வரும். எப்படி நீங்க எந்தோ ஒரு நாள் ஏதோ ஒரு பொருளை பார்த்தீங்க, அது உங்களுடைய தன்மையாக மாறி போச்சு, இப்ப பதிவாக இருக்கிறது. ஆனா அந்த நுண்ணிய அலை நீளம் இப்ப எப்போ வந்தாலும் சரி, அந்த நினைவு வருது, அந்த இடம் வருது, அந்த ஆள் வருது, அந்த காட்சி வருது, அந்த உணர்வும் வருது. இது எப்படி உங்களுடைய அனுபவமே, பழைய அனுபவமே அந்த மன அலைச்சல் அந்த இடம் வரும்போது அதுவாகவே வரும். அதே போல இறையாற்றலே அன்பு மொழி கொண்டு அணுவாகி அணுக்கக்கூடிய பஞ்சபூதங்களாகி இன்னும் பல கோள்களாகி அவற்றிலே ஒன்றாக உலகமாகி உலகத்தில் ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு 6 அறிவு உள்ள மனிதனாக வந்த அந்த பரிணாம சரித்திரத்தில் நாம் ஊடுருவி வந்திருக்கோம். எந்த இடத்துல எப்படி வந்திருக்கோன்றத இப்ப எல்லாம் நமக்குள்ளாக கருமையத்தில் அவ்வளவு பண்ணையாக இருக்கு. அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, மன அலைச்சல் விரைவை குறைக்கிற போது தானாகவே என்ன நினைக்கிறீங்க, என்ன வேணுமோ அதற்கு அட்யூன்மெண்ட் கிடைக்கும். அந்த 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 தொடர்பு தான் நமக்கு எதை நினைச்சாலும், ஆனா பழகாத ஒரு பழகி வச்சுக்கணும். அதனால இந்த துரிய நிலையம் நாளைக்கு நீங்க பெறக்கூடிய துரியாதீதமும் கடைசி பட்சமாக மனிதனுக்கு ஒன்று வரையில ஒன்றிலிருந்து 3 இறைநிலையானது பிரபஞ்ச பரிணாமமாக எப்படி வந்தது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் அவ்வளவு நோய்க்கு நின்று அதையெல்லாம் அறியக்கூடிய நிலைக்கு வரும். ஆகையினால இந்த துரிய நிலையை நல்லபடியாக நீங்க உணர்ந்து 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 அதற்கு ஒரு கவி கூட இருக்குது, அறிவில்லை அறிவதனை கருவி நிலை இணைத்து தவம் ஆற்ற ஐம்பூலங்கள் அமைதி பெறும் மறுகுணமும் சீராம் அறிவுதன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஆழ்ந்து துரிய நிற்க முன்வினைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாமை பொருளாம் அரும்பிறவி தொடரே. அந்த மாதிரி முழுமையான அறிவு நிலைக்கு எந்த செயலுக்கும் தேவையான போது அதை கிட்டக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய பயிற்சி தான் தவம் என்று சொல்லி, அந்த தவத்தில் இப்போ ஒரு கிட்ட அந்த உச்சத்துக்கு கிட்ட வந்திருக்கோம், அது துரியம் என்று சொல்றோம். இந்த நம்முடைய அகத்தவத்தில் குண்டலினி யோகம் என்று நாம் சொல்றோம். அது நம்ம உடலையே நடத்தி வரக்கூடிய சிவகாந்த சக்தி தான் குண்டலினியாக இருக்குது. அது மனதுக்கும் அதுவே தான், உடலுக்கும் அதுவே தான் சக்தி. அந்த சக்தி மனமாக இயங்குற போது அலை வடிவத்தில் தான் இயங்குகிறது. அந்த அலையில எந்த அலையானாலும் இறைவழியில ஓடும்போது தடுத்தா வளையம், அந்த வளைவு அப்படியே வந்தா அது சுழந்து முடிச்சு விடும். அது எந்த அளவுக்கு ஒரு செகண்டுக்கு எத்தனை சுழல் வருதோ அதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்யறோம் சொன்னா அது அந்த சமயத்துல அதை உணர்றதுக்கு செய்யறதுக்கு உள்ள ஆற்றலோ அதே அளவடிவத்துல தான் செயலாகுது. அந்த அலையில எந்த சுழல் எத்தனை சுழல் வருதோ அதுக்கு தகுந்தவாறு அதை இறுக்கி சுருக்கி இருப்பை சொல்றது இறைநிலையானது. மீண்டும் அதுல உள்ள அலைநிலையானது திருப்பி கொண்டு வருது அகக்காட்சியாக எண்ணங்களாக. இந்த நிலையில நடந்துட்டு வர்ற போது நான் எந்த எந்த மனச்சூழல் விரைவில் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அந்த விரைவு வரும்போது அந்த செய்த காரியம் நினைவுக்கு வரும். நாம் நினைச்சோமானா தானாகவே அந்த இடத்துக்கு மன அலைச்சூழலும் கட்டுப்பட்டு வரும். அப்படி பார்க்கிற போது 14 to 40 வரைக்கும் உள்ள நிலையில தான் நாம் செய்யக்கூடிய எல்லா உணர்ச்சி வயப்பட்ட காரியங்கள் அத்தனையும், அதாவது புலன்களை இயக்கி அழுத்தமா ஒளியா சுவையா மனமாக நம்முடைய ஆற்றலை மாற்றி அனுபவிக்கக்கூடிய எல்லா அனுபவங்களும்
அந்த 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட் அதை வந்து தீட்டா வேவ்னு சொல்லுவோம். அதில் தான் இருக்கிறோம். நாம் எந்த செயல் செய்தாலும் எல்லா வினைகளும் அதுக்குள்ளதான் அழகா மறுபடியும் மீண்டும் அந்த அலைச்சல் வர்றப்போ தான் வெளியாகும். இப்போ நாம் அந்த அலைச்சலை தாண்டி வந்துட்டோம்னு வச்சுங்க, அங்க பதிஞ்ச பதிவுகள் நினைவுக்கு கூட வராது. ஆனா அடியோட அந்த மாதிரி மாற்றிக்கொள்ள முடியுமான்னா மற்றவங்க முடியாது. நம்ம அதாவது இப்ப மனச்சூழலை குறைக்கிறோம். அதுதான் இப்போ தவம். அந்த தவத்துல இங்கேயே பார்க்கிற போது ஆல்பா வந்துடும். அதை தான் நேற்று உறுதிப்படுத்தணும். துரியத்துக்கு வந்து அதற்கு மேலாக உலகை தாண்டி விட்டார் மனம். எல்லையற்றதாக உள்ள பறவையில பிரபஞ்சத்திலே நினைச்சு செய்கிற போது அதுல 4 இருந்து 7 வரைக்கும் என்ற நிலை வந்து தீட்டா வேவ். அதற்கு மேலாக இறைவெளியே உணர்ந்து தவம் செய்யறோம்னு வச்சுங்க, அதுதான் பிரம்மநிலை தவம். அங்கே எந்த பொருளும் இல்லை, சுத்த வெளிதான். அதனால மன இயக்கம் இன்னும் சுழற்சி விரைவு குறைந்து 1 to 3 என்று டெல்டா வேவுக்கு வந்து அப்படி பழகிட்டோம். நீண்ட நாள் டெல்டா வேவ் வரைக்கும் வந்து பழகிட்டோம்னு வச்சுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல் என்னன்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியும் உணர்றதுக்கும் எந்த செயலோட தொடர்பு கொள்றதுக்கும் நீங்க நினைத்த உடனே அதுல தொடர்பு கொள்றதுக்குரிய பழக்கம் வந்தாச்சு. அதனால எதையோ ஒரு கடினமான விஷயத்தை சிந்திக்கணும்னு சொன்னாலும் கூட அதை நினைக்கிற போது அச்சீவ்மெண்ட் வரணுமே இல்லையா, ஏற்கனவே பழகினால அது ரெடியா வரும். அதனால அறிவுக்கு உண்மையான அறிவும் சரியான, அதாவது பொருத்தமான விளக்கமும் கிடைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை தான் இப்போ துரியாதீதம் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக தெரிஞ்சுக்க போறோம். துரியம் என்பது ஒரு அளவில் வந்து நின்று போச்சது. ஆனால் துரியாதீதம் என்பது 1 to 3 அதை டெல்டா வேவ்னு சொல்லுவாங்க. அதிலேயே பயிற்சி செய்கிற போது தான் பிரபஞ்ச உற்பத்தி இறைநிலையில இருந்து எப்படி விண்ணாச்சு, அந்த விண்துகள்லாம் கூடி எப்படி அண்டங்களாச்சு, எப்படி மனிதனாச்சு என்றதெல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு நுணுகி போனாதான். அப்போ நுணுகி போகும்போது எப்படி கிடைக்குது, இதுவரையில செய்த செயல்கள் எல்லாம் நினைவுக்கு வராது இருந்தாதான் அதை போக்கஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடமெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சிக்குத்தான் இப்போ இறைநிலையோடு அதை கதையை சொல்லுமா. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க விரைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து தன் முனைப்பு காணும் தெய்வம். அந்த பயிற்சியை தான் இப்ப செய்ய போறீங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பா நிற்க நிற்க என்னாகும், அது வேற நாம் வேறு இல்லை என்ற அளவுக்கு இறைநிலையே தான் அறிவாக இருக்கிறது. அந்த இடத்துல இறைநிலையும் உணரப்பெறுகிறது, அறிவு நிலையும் உணரப்படுகிறது. இது தன்னிலை விளக்கம், அது தெய்வநிலை விளக்கம். இந்த இரண்டுமே ஒன்று கூடிய இடத்துல மனிதன் வந்து சேரணும் என்பதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம். இந்த தவத்துல பேரியக்க மண்டலத்தை, இந்த பிரபஞ்சத்தை 2 பகுதியாக வைத்துக் கொள்ளணும். ஒன்று இயக்க மண்டலம், இன்னொன்று இருப்பு மண்டலம். இத உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கோழி முட்டை எடுக்கிறோம், அதுக்குள்ளாக மஞ்சள் கரு இருக்கு. அந்த மஞ்சள் கருவை சுற்றி வெள்ளை கரு இருக்கு. அந்த கோழியினுடைய எல்லா அம்சங்களும் அந்த மஞ்சள் கருவில தான் இருக்கு. உருவாகி வர்ற போது அந்த மஞ்சள் கருவில இருந்து தான் உருவாகும். ஆனால் அதற்கு ஆற்றலை அளிப்பது, உணவாக மாறுவது வெள்ளைக்கரு.
வெள்ளைக்கருதான் மூலமாக இருந்து கொண்டு இந்த குஞ்சுகளுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல பேரியக்க மண்டலத்தில் உள்ள எத்தனை கோடி அண்டங்கள் இருந்தாலும், எத்தனை கோடி உயிர்கள் இருந்தாலும், அதை சுற்றி உள்ள இறைவெளியினுடைய சூழ்ந்த அழுத்தம்னா அதுக்கு ஆற்றலை அளித்துக் கொண்டே இருக்கிறது. வெள்ளைக்கரு போல அதுதான் பிரம்ம நிலை என்றும் தெய்வ நிலை என்றும் சொல்றோம். இன்னும் எதுவும் ஆகாத அசலாக இருந்து கொண்டு இதுவரையில பரிணாமம் அடைந்த அத்தனை பொருட்களையும் பாதுகாத்து சூழ்ந்த அழுத்தத்தினாலே ஒன்று கூட சிதறவிடாத பாதுகாத்து கொண்டு, அதே நேரத்தில் எந்த பொருளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான ஆற்றலை அளித்துக் கொண்டே இருப்பது அந்த இறைவெளிதான். அதை அறிய வேணும், அதை அடைய வேணும். இத வைணவ பெரியார்கள்ல ஒருத்தர் நல்லா விளக்கியிருக்காரு. எப்படி விளக்குவாருன்னு பாருங்க. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பால் உலத்தில் அதனை உணர்ந்து சென்றாண்டு இன்பங்கள் செற்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு வீடாமே. வீடு பேரு என்பது இதுதான் என்பதை விளக்குறார். இது சிலருக்கு புரியும், புரியாது போகும். அதனால நான் அதை இன்னும் தெளிவுபட முறையில எண்ணத்தை இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த உடலில் உயிருக்கு மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகிக் கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று தமிழ் வரிசை கொடுத்திருக்க. வாழ்க வளமுடன் நண்பர்களே. இந்த பிறவி பேறு பெற்ற இந்த நாளில் நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழிலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைநிலையோடு மனதை அணைத்து வாழ்த்து இந்த தவநிலையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளரட்டும் மெய் அறிவு வாழ்க்கை இன்பம் பித்தரிலே உயர்மை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்று பட வாழ்க வையகம் வாழ்க.